நமக்கு இப்படித்தான் போகிறது. குர்ஆனிலேயும் சரி ஹதீஸ்களிலேயும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் பதிவு செய்கிறார்கள். நபிமொழி தொகுப்பிலே இப்படி வருகிறது, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்குள்ளே போகிற போது வாழ்த்து சொல்லப்படும். என்ன வாழ்த்து தெரியுமா? உங்களுக்கு இனி வயோதிகம் வராது, சொர்க்கத்துல வயசா வராது. உள்ள என்ட்ரி ஆயிட்டாவே எல்லோருக்கும் 33 வயசு. ஆக மொத்தத்தில் எல்லோருக்கும் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் சொர்க்கம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற வயசு என்பது 33. உள்ளே போனவர்களுக்கு எல்லோருக்கும் 33ஆக அவர்கள் ஆகி போய் விடுவார்கள். உங்களுக்கு இங்கே வயோதிகம் வராது, உங்களுக்கு இங்கே எந்த டென்ஷனும் இருக்காது, உங்களுக்கு எந்த நோயும் உள்ளே வராது, குறிப்பாய் உங்களுக்கு மரணம் நிகழாது என்றெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்வார்கள், உங்களுக்கு இங்கே எந்த கவலையும் இருக்காது, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்பது சொர்க்கவாதிகள் உள்ளே போகிற போது மலக்குமார்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இந்த வாழ்த்து செய்திகளுக்கு கேட்கும். குர்ஆனிலேயும் உண்டு, ஹதீஸ்களிலேயும் இந்த வாழ்த்துக்கள் உண்டு. சொர்க்கவாதிகளுக்கு எந்த கவலையும் இருக்காது. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், சொர்க்கவாதிகளுக்கு ஒரு கவலை மட்டும் இருக்கும். சொர்க்கம் நினைத்ததெல்லாம் நடக்கிற இடம். அவர்கள் நினைத்தாலே அது தானாக நடந்துவிடும். ஏதாவது சாப்பிடுவதற்கு நினைத்தால் அந்த சாப்பாடு அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டு விடும். யாரையாவது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பார்ப்பதற்கு அந்த இடத்திற்கு அவர் உடனடியாக போய் விடுவார். இதெல்லாம் நினைப்பதற்கு அப்பாற்பட்டு சக்திகளை கொடுத்திருக்கிற சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுக்கு எந்த கவலையும் இருக்காது என்று வாக்குறுதி கொடுத்த இடத்தில் பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு கவலை மட்டும் சொர்க்கவாதிகள் இருக்கும். என்ன கவலை தெரியுமா? அங்கே உட்கார்ந்து கொண்டு சொர்க்கத்திலே உட்கார்ந்து கொண்டு யோசிப்பார்களாம், உலகத்தில் வீணாய் கழிந்து போற நாட்களை குறித்து யோசிப்பார்கள். இன்னும் கொஞ்சம் தொழுதிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் அமல் செஞ்சிருந்தா கொஞ்சம் பெரிய சொர்க்கமா கிடைச்சிருக்குமோ, இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்கலாமோ, இப்படி கொஞ்ச காலத்தை வீணாக ஆக்கிவிட்டோமே என்று கழிந்து போன நாட்கள் குறித்து சொர்க்கவாதிகள் இன்னும் கொஞ்சம் அமல் செய்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர்கள் வந்து கொள்வார்கள். குர்ஆனிலே இந்த வார்த்தை இந்த இடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. நரகவாதிகளும் நொந்து கொள்வார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த வார்த்தையை மிக அழகாக சொல்லுகிறான். நரகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அடித்துக் கொள்வார்கள், நெஞ்சிலே அடித்துக் கொள்வார்கள், தலையிலே அடித்துக் கொள்வார்கள். என்ன சொல்லி அடித்துக் கொள்வார்கள்? குர்ஆனில் இதே வார்த்தை, அல்லாஹ்வின் வார்த்தை, வகுன்னா நஹூலு மஅல் காயிதீன். நாங்கள் நேரத்தை வீணாக கழிப்பவர்களோடு, கொண்டாடுபவர்களோடு, ஊர் சுற்றுபவர்களோடு நாங்கள் சேர்ந்து நாங்களும் காலத்தை சுற்றி வீணாக்கி விட்டோமே, நாங்கள் உருப்படியாய் வணங்கியிருந்தால் இடத்திற்கு வராமல் இருந்திருப்போமே